வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. 2 பியூட்டிஸ் அவங்கள பற்றி தான் ஒரு அழகான அப்டேட். நம்மளுடைய காவேரி வந்து ரீசெண்டாக அக்ஷய் பிரபா அவங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூ டிசர்வ் ஆல் த லவ் அண்ட் ரெகக்னேஷன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, யூ மேக் காவேரி ஈவன் மோர் ரியல் வித் யுவர் வாய்ஸ் அண்ட் மாடுலேஷன் அப்படின்ட்டு. உண்மையுமே சொல்லணுன்னா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ அழகாக விக்காவுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல். நம்மளுடைய விஜயும் கொஞ்சம், அதாவது சுவாமியும் அவரோட வாய்ஸாக 50% பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போஸ்ட் போட்டு மகாநதி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டிஎம்மில் வாழ்த்துக்கள், அப்புறம் சிலர் வந்து ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காங்க, அந்த சீன் செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. இது எந்த சீன்னா, நம்ம விஜயோட வீட்டில் போய் காவேரி பேசுவாங்க இல்லையா, என் அம்மாவை தேடின இடத்துல கூட உங்களை தான் தேடினேன் அப்படின்ட்டு. அதில் வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் நிறைய எமோஷ்னல் இருக்கும். அதை ரொம்ப அழகாக அக்ஷய் பிரபா வந்து பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உண்மையுமே வந்துட்டு விஜயும் நிவினும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, அந்த கான்ட்ராக்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறது காவேரி அப்படிங்கும்போது, நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்னை நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த டேட் முடிஞ்சோடனே இருந்தால் கூட நான் அவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நீங்கள் 2 பேர் இப்படி பேசினதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப அழகாக எமோஷ்னலாக டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த ரைட்டரும் அதில் பாராட்டியாகணும். அதனோட வாய்ஸ் மாடுலேஷன் வந்து அக்ஷய் பிரபாவும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதோட சேம் சீனோட கிளிப்பிங்கை கீழே காவேரி பேசிகிட்டு இருக்க மாதிரி அவங்க வாய்ஸில் சேம் சீன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பார்க்க ஒரு ப்ளசன்ட் ஃபீல். உண்மையுமே அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இன்னும் பார்க்க அப்படின்ட்டு. ஸோ அதான் காவேரிக்கு வந்து அவ்வளோ அழகாக உயிர் கொடுத்துருப்பாங்க வாய்ஸ் அண்ட் மாடுலேஷனில் அப்படிங்கிறத நம்மளுடைய எல்பியுமே பாராட்டியிருந்தாங்க. உண்மையுமே வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டும் விக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பரவாயில்ல, அவங்களோட சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் ஃபேன்ஸோட சைடு அக்செப்ட் பண்ணி வந்தது ஹாப்பி தான். அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடி ஆகும்.